12ஆம் வகுப்பு வேதியியலில் பாடம் 1 உலோகவியல் மெட்டலர்ஜியில் ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். இது ஒரு 5 மார்க் கொஷின். எலக்ட்ரோகெமிக்கல் செப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் அப்படின்னு கேட்கலாம். இதில் பார்த்தோம்னா பாயிண்டாக எழுதிட்டு வரணும். புத்தகத்தில் படம் இல்லை, இங்கே படம் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் இமேஜினேஷனுக்காக ஒரு இரும்பால் ஆன தொட்டியை இமேஜினேஷன் பண்ணிங்க. அந்த இரும்பு தொட்டி தான் எதிர்மின்வாயாக செயல்பட போகுது. நெகட்டிவ் எலக்ட்ரோட். பாசிட்டிவ் எலக்ட்ரோட நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் பயன்படுத்துகிற அந்த செல்லு இல்லை வால் கிளாக்கில் யூஸ் பண்ணுற செல்லு, அதில் மையப்பகுதியில் இருக்கிறது கார்பன் ராடு. அதுபோல் நீங்கள் கார்பன் ராடு தான் ஆனோட ஆக்ட் ஆகுது. அப்போது இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு தான் நம்ம சொல்லுவோம், ஏ கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கேட் அயான் அப்படின்ட்டு ஏ கார், அதாவது ஆனோடு வந்து கார்பன் ராடு, அதாவது ஏ கார்னு ஞாபகம் வச்சுங்க. ஆனோடு வந்து கார்பன் ராடு. கேத்தோடுன்னு சொல்ல வேண்டியது கேட் மட்டும் ஞாபகம் வச்சு, கேட்டு அயன் டேங்க்கு. அப்போ கேட்டயான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அப்போது ஆனோடு என்னது கேத்தோடு என்னதுன்னு மாற்றி எழுதாமல் சரியாக எழுதணும். அதுக்கு தான். ஸோ அவுட்டரில் இருக்க அந்த டேங்க் வந்து அயன் டேங்க்கு, கோட்டட் வித் கார்பன், அதாவது உள்புறமாக கார்பன் பூசப்பட்டிருக்கும். அது கேத்தோட செயல்படுது. மையப்பகுதியில் எடுத்துக்கிற அந்த கார்பன் ராடு வந்து ஆனோட செயல்படுது. சரி, அதில் உள்ள என்ன எடுக்கிறோம்? அந்த லிக்விட் மாதிரி காமிச்சிருக்கீங்களா, அது என்ன எடுக்கிறோம்? மால்டன் அலுமினா, அதாவது எலக்ட்ரோலைட். மால்டன் அலுமினானா Al2O3. அப்புறமா அந்த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை லோயர் பண்ணதுக்காக லோயரிங் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினான்னு நம்ம வேற ஒரு கொஷனில் சொல்லியிருக்கோம். 1 மார்க்லேயே இருக்குது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? கிரையோலைட்டும் கால்சியம் குளோரைடும். எஸ், இன்க்ரீசிங் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி அப்படின்ற. எஸ், குட். அந்த பர்பஸ்க்காக அதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம். அப்போது Al2O3, கால்சியம் குளோரைடு, கிரையோலைட், இது மூணுத்தையும் எடுத்துக்கிறோம். அதுதான் எலக்ட்ரோலைட். அதுக்கடுத்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறோம். இதை மெல்ட் பண்ணோம். அதுக்காக 1270 கெல்வினை எடுத்துக்கிறோம். சரி, இப்போ கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன நடக்கும்? ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், கேத்தோடில் ரெடக்ஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் மெல்ட் பண்ணும் போது அயனைசேஷன் நடக்கும். அப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Al2O3 பிரிய போகுது. எப்படி? அலுமினியம் 3+ ஆகும், O2- அயானாகவும் பிரிய போகுது. எது எத்தனை கிடைக்குது அப்படின்றத பேலன்சிங்கில் பார்த்துக்கணும். அப்போது நம்ம ஈவன் நம்பருக்கு போகணும். அதனால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 அலுமினியம் அயானும் 6 ஆக்சைடு அயானும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். சரி, ஆக்சுவலாக நீங்கள் இப்படி எழுதினாலும் ஓகே. அப்போ அயனைசேஷன் கொடுத்துட்டு Al2O3 gives 2Al3+ + 3O2-. அதாவது ஆக்சைடு வந்து ஆக்சிஜனுக்கு ஜென்ரல் வந்து -2, அதனால் O2-. அலுமினியம் வந்து +3. இது பார்த்துங்க. அந்த கிராஸ் மல்டிப்ளை போட்டிங்கன்னா சரியாக போயிடும். சார்ஜுக்கு 2 அலுமினியம் கிடைக்கும், 3 ஆக்சைடு கிடைக்கும். அதை எழுதிடலாம். அடுத்தது ரியாக்ஷன். கேட்டையான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் டு கேத்தோட், ஆனியான் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் டு ஆனோட்னு சொல்லுவோம். அப்போது அங்கே போயிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் ஆகணும், ரெடக்ஷன் ஆக்சிடேஷன். அப்போது ஆனாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனோடில் ஆக்சிடேஷன் நடக்கும், ரெட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ரெடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனோடில் ஆக்சிடேஷன் எது? O2- ஆனோடான வரும். அந்த 2 எலக்ட்ரானை இழந்துட்டு ஓவாக மாறும். அப்போ நம்ம டோட்டலாக இங்கே ஈவன் நம்பர் அலுமினாவை எடுத்தோம்னா 2Al2O3 எடுத்தோம்னா 6 ஆக்சைடு கிடைக்கும். ஒவ்வொரு ஆக்சைடும் 2 எலக்ட்ரானை இழந்து 6 ஆக்சிஜன் அணுவாக மாறும். அந்த 6 ஆக்சிஜன் அணுக்கள் வந்து OO சேர்ந்து O2ஆக மாறும். அப்போ 3 ஆக்சிஜன் வெளியேறும், 12 எலக்ட்ரான் கிடைக்கும். இங்கே இப்படி கொடுத்துருக்கோம், புத்தகத்தில் அப்படி தான் இருக்கும், நீங்கள் மாற்றிக்கணும். சரியா? சரி, அப்போ 6O2- gives 3O2 + 12 எலக்ட்ரான்ஸ்னு இருக்கும். திஸ் இஸ் அட் ஆனோட். கேத்தோடில் என்ன நடக்கும்? கேத்தோடாண்ட யார் போவாங்க? பாசிட்டிவ் அயான்ஸ் அங்கே போகும். அங்கே என்ன செய்யும்? எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும். நான் ரெட் கேட்டுன்னு சொன்னேன். ரெடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் கேத்தோட்.
அலுமினியம் 3+ 3 எலக்ட்ரானை வாங்கிக்கின்னு அலுமினியமாக மாறிடும். அப்போது ஒரு அலுமினியத்துக்கு 3 எலக்ட்ரான். நம்ம இதில் டோட்டலாக 4 அலுமினியம் எடுக்க போகிறோம். அப்போது நம்ம 12 எலக்ட்ரானை எடுத்துக்கோம். அப்போது 4Al3+ + 12 எலக்ட்ரான் கிவ்ஸ் 4Al அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த ஈக்குவேஷனை எழுதிட்டோம். இங்கே கார்பனை ஆனோடாக யூஸ் பண்ணதுனால இங்கே கிடைக்கிற அந்த ஆக்சைடு வந்து கார்பனாக கூட சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாகவோ இல்லை கார்பன் மோனாக்சைடாகவோ ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அதர் ரியாக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. தென் ஓவரால் ரியாக்ஷன், இந்த ஆனோட் ரியாக்ஷனும் கேத்தோட் ரியாக்ஷனும் சம் பண்ணிங்கன்னா அதுதான் ஓவரால் ரியாக்ஷன். அப்போது 2 அலுமினா ப்ளஸ் 3 கார்பன், இந்த ஆனோட ஆக்ட் பண்ணது இது சேர்ந்து 4 அலுமினியம் கிடைக்கும். ஆக்சிஜனாக வெளியே வராது, கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போகும். படத்துலேயே ஆக்சிஜனாக வெளியே போகிற மாதிரி தான் ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. பட் தட் ஆக்சிஜன் கம்பைன் வித் கார்பன் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெப் வைஸாக எழுதணும். தேங்க்யூ.